வணக்கம் ஓவியா. அதான் இந்த தக்லைஃப் திரைப்படமானது கர்நாடகாவில் வன்முறை அச்சம் காரணமாக திரையரங்களில் திரையிட இருந்து வருகின்றது. இந்த கர்நாடகாவில் இந்த திரைப்படம் தடை செய்யப்பட்டதற்கு எதிராக வழக்கானது தொடரப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் ஒரு உரிய சான்றிதழ் பெற்றிருக்கின்றது. அதுபோன்று இருக்கக்கூடிய சூழலில் உரிய சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படத்தை திரையிடாமல் தடுப்பதற்கு முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் வன்முறையாளர்கள் நமது தெருக்களை கையகப்படுத்தி இதுபோன்ற வன்முறையில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. எனவே ஒரு உரிய சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படத்தை திரையிடுவதற்கு மாநில அரசு தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறி அது தொடர்பான விளக்கத்தை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் கர்நாடக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தக்லைஃப் படத்தை வெளியிடும் பொழுது உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தற்பொழுது உறுதியளித்திருக்கின்றது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் கர்நாடக அரசு எடுக்கும் என்றும் கர்நாடக தரப்பில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தக்லைஃப் படத்தை பார்க்க வருவோருக்கும் திரையரங்குகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கர்நாடகா தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் கர்நாடக அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. கர்நாடக அரசுடைய உரிமையை ஏற்று இந்த தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் ஓவியா.